அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தாவரம் சிவக்கரந்தை. இதுவரை சிவக்கரந்தையை பற்றிய எந்த பதிவுகளும் பதியப்படவில்லை. இவ்வளவு தெளிவாக ஒரு படத்தை நீங்கள் பார்ப்பது அரிது. சிவக்கரந்தையினுடைய தோற்றத்திற்கும் கொட்டக்கரந்தையோட தோற்றத்துக்கும் என்ன வேறுபாடு உள்ளது என்பதை பற்றிய ஒரு அருமையான படத்தொகுப்பு. இந்த சிவக்கரந்தனுடைய பூவை பாருங்கள், பூ இல்லை காயின்னு சொல்லலாம். சிவலிங்கத்தினுடைய வடிவத்தை ஒத்திருக்கும். இலையினுடைய ஓரப்பகுதி பண்ண அறுவாள் போல் இல்லாமல் இருக்கும். இது கொட்டக்கரந்தை. இதனுடைய பூவை பாருங்கள், அந்த வடிவத்தை பாருங்கள், அதனுடைய இலையினுடைய விளிம்புகளை பார்க்க வேண்டும். சிவக்கரந்தைக்கும் கொட்டக்கரந்தைக்குள்ள வேறுபாடு அது நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல அதுதான் ரொம்ப முக்கியமான செயல்பாடு. இப்போ நம்ம அந்த சிவக்கரந்தையினுடைய தோற்றத்தை பின்புலத்தில் ஆகாயத்தை பின்புலமாக வைத்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இலையினுடைய ஓரப்பகுதியை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 2 தாவரங்களையும் கையில் வைத்திருக்காங்க. உங்களுக்கு வலது பக்கமாக உள்ளது கொட்டக்கரந்தை, இடது பக்கமாக உள்ளது சிவக்கரந்தை. அந்த இலையை பாருங்கள், இலையும் பாருங்கள், பூவும் பாருங்கள். அதனுடைய வடிவம் வேறுபட்டிருக்கும். இப்போ பார்க்கக்கூடிய படத்தில் வலது பக்கம் உள்ளது கொட்டக்கரந்தை, இடது பக்கம் உள்ளது சிவக்கரந்தை. அந்த பூவு, இலை, அதனுடைய வண்ணம் எல்லாமே இருக்கும். இவர் கையில் வச்சுருக்கக்கூடிய இது வந்தால் சிவக்கரந்தை. அந்த இலையை பாருங்கள், அந்த பூவுடைய வடிவத்தை பாருங்கள். இன்னும் நல்லா விளைஞ்சதுன்னா இன்னும் நீளமாக இருக்கும். சிவலிங்கத்தை ஒத்த வடிவமாக இருக்கும். மனம் அருமையான மனத்தை பரப்பக்கூடிய ஒரு தாவரம் இது கொட்டக்கரந்தை. இந்த பூ பாருங்கள், இது கேந்தி பூ மாதிரி, நம்ம வாடாமல்லி பூன்னு சொல்லும் போதுல அதே மாதிரி இருக்கும். இதனுடைய இலையினுடைய ஓர விளிம்புகள் பல்லு பல்லாக இருக்கும். இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு அதுதான். அந்த வேறுபாடை நாம் நன்றாக புரிந்து கொண்டால் சிவக்கரந்தையை நம் இனம் கண்டு விடலாம். இப்போ 2 கலைச்சிக்கார் பார்த்தீங்களா? நல்லா உங்களுக்கு இனம் நல்லா புரியும். இந்த 2ல் நாம் சிவக்கரந்தையினுடைய பூவையும் வச்சுருக்கோம், கொட்டக்கரந்தை பூ வச்சுருக்கோம். வேறுபாடுகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். சிவக்கரந்தை 100 கொட்டக்கரந்தை இருந்தால் ஒரு சிவக்கரந்தை செடி இருக்கும். இது இலையும் வச்சுக்கோம். வலது பக்கம் உள்ளது கொட்டக்கரந்தை, இடது பக்கம் உள்ளது சிவக்கரந்தை. இலையினுடைய வேறுபாடை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் சிவக்கரந்தையினுடைய வடிவம் தான். இந்த இலையை பாருங்கள், அந்த பூவை பாருங்கள். அதில் வச்சு நம்ம மாற்றங்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். நல்ல மனத்தோடு இருக்கும். ஒரு செடியை பிடுங்கி நீ வீட்டில் போட்டிங்கன்னா வீடு பூரா கம்மன்னு வாடை இருக்கும். மருத்துவ குணங்களும் ரொம்ப மிகையானது இது கொட்டக்கரந்தை. கொட்டக்கரந்தை மருத்துவ குணங்கள், ஆனால் சிவக்கரந்தை போல் கொடுப்பது இல்லை.